இந்திய நீதிபதி ஒருத்தர் வந்து யூஎன்ல ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு. அது எதை பத்தினாக்கா, இஸ்ரேல் வந்து எவ்வளவு கொடுமையா பாலஸ்தீன குழந்தைகளை கொண்டிருக்காங்க, பாலஸ்தீனத்தில் அவங்க பண்ண அட்டூழியங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு. அதை கேட்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப மனசு வலிக்குது. இது என்னன்னா, இலங்கையில நம்மளுக்கு நடந்த இதே கொடூரம் இனிமேல் உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அது இப்போ பாலஸ்தீன் மக்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறப்ப அது ரொம்ப மோசமா இருக்கு. 7 அக்டோபர் 2023 இருந்து 7 அக்டோபர் 2025 வரைக்கும் இந்த 2 வருஷமா பாலஸ்டைன்ல இருக்கிற அடர்த்தியா மக்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்க பூராமே பலம் வாய்ந்த குண்டுகளை போட்டு கொண்டிருக்காங்க, பயங்கரமா கொண்டிருக்காங்க. இதுல அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் மட்டுமே 58,000 பேர். 58,000 பேர். இந்த 58,000 பேருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, தனியா போய் ஒரு அனாதை ஆசிரமம் வச்சிருக்காங்க. அந்த அனாதை ஆசிரமத்துல குண்டு போட்டுருக்காங்க. இது மட்டும் இல்ல, என்னைக்கெல்லாம் சீஸ் ஃபயர்னு சொல்றாங்களோ அந்த சீஸ் ஃபயருக்கு தாண்டி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தீ வைக்கிறது, எங்கெல்லாம் குழந்தைங்க இருக்காங்களோ குழந்தைங்களை டார்கெட் பண்ற மாதிரியே ட்ரோன்ஸ் மூலமா அடிச்சு நொறுக்குறது. இந்த ட்ரோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து அந்த தெர்மல் கேமரா வச்சிருக்காங்க அவங்க. அது எப்படி பார்க்கும் அப்படின்னாக்கா, அந்த சிகப்பு கலர்லையும் அந்த ப்ரௌன் கலர்லையும் அது காமிச்சிட்டே இருக்கும். இந்த கேமரா என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இது குழந்தையா ஆனா பெண்ணா, என்ன கிலோ, என்ன உயரம், எல்லாத்தையும் காமிச்சிடும். இதை பார்த்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, இந்த இஸ்ரேல்காரர் என்ன பண்ணாக்க, ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி என்ன பண்றாங்க, அவன் ட்ரோன் அனுப்பிச்சு விட்டு இந்த குழந்தைங்க எங்கெல்லாம் ஓடுதுகளோ அதுக்குள்ள பார்த்து என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அதுக்குள்ள ஷூட் பண்ணி கொள்றானுங்க. இது மட்டும் இல்ல, ஒரு 10 வயசு பால்குடி மறக்காத ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் சைல்டுன்னு சொல்றாரு அவரு, டைரக்டா சொல்றாரு அவரு. அந்த குழந்தைய என்ன பண்றாங்கன்னாக்க, தாய் கண்ணு முன்னாடியே ட்ரோனை வச்சு அடிச்சு கொள்றது, ஒரே புல்லட்ல அடிச்சு கொண்டுறது. இப்படி ஒரே குண்டை போட்டு ஒரு புல்லட்ல கொல்றதை விட அதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் பண்றாங்க. அதே ட்ரோன்ல என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இவங்களுக்கு பேலட் குண்டுகள்னு சொல்லிட்டு ஒரு குண்டு சொல்றாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னாங்க, ரவை மாதிரி அடிச்சாங்க அப்படின்னாக்க ஒரு கோடி ரவை மாதிரி போகும். இது போய் என்ன பண்ணோம்னாக்க, அவங்களுடைய ஸ்கின்ல போய் அடிச்சுனாக்க புள்ளி புள்ளியா உள்ள போயிடும். இது உள்ள போச்சுனாக்க என்ன ஆகுனாக்க, உள்ள போய் டிஷ்யூஸை போய் கிழிச்சிடும். டங்ஸ்டன்ற ஒரு கெமிக்கல் அதுக்குள்ள இருக்கும். அந்த கெமிக்கல் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, உள்ளுக்குள்ள துணிச்சு விட்டு கூட்டி போய் டாக்டர்கிட்ட கூட்டி போய், குழந்தைங்க அடிபட்டுன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கூட்டி போய் காப்போம்ல, ஐயா காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப டாக்டர்ஸுக்கு அதை எப்படி ட்ரீட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா புது ஆயுதம். இந்த புது ஆயுதத்தை அவன் யார் மேல பிரயோகிக்கிறா அப்படின்றது தான் எனக்கு முக்கியம். குழந்தைங்களை டார்கெட் பண்றதுனால அவன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னாக்க, அடுத்து ஜென்ரேஷன் ஒன்னும் இருக்கக்கூடாது பாலஸ்டைன்ல அப்படின்னு பேச வர்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய குண்டு விழுந்ததுமே இந்த கையில ஒரு பக்கம் மட்டும் ஒரு குழந்தைக்கு அடியாயிருச்சுன்னா அது நஞ்சு போயிடும், ஏதாவது ஒரு இடத்துல அந்த தீக்காயம் பட்டுரும். அப்ப என்ன பண்ணாங்க, ஆஸ்பத்திரி கூட்டி போனா நம்ம தெரியாது, ஆம்பீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்வாங்க. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணி பண்ணுவாங்க. அங்க அந்த வசதியே இல்லை, எல்லாமே போர்ல சிதிலம் அடைஞ்சிருச்சு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, மயக்க மருந்து கொடுக்காமையே அந்த குழந்தை உயிரை காப்பாற்றணும், கை போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு மயக்க மருந்து கொடுக்காமையே கை காலை கட் பண்ணி எடுக்கிற கொடுமை அங்க நடந்துகிட்டே இருக்கு. இது எதை ஞாபகப்படுதுனாக்க, 2009 2010 இலங்கையில இது நடந்துச்சு. இப்படியே நடந்துச்சு. அவனுடைய உடம்புல இருந்து வலிகிற ரத்தத்தை ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல பிடிச்சி அதை அப்படியே அவன் இதுல ஏத்துறான். அவன் உடம்புல திருப்பி அதை ஏத்துறான். ரத்தம் பொட்டலம் இல்லங்க. இங்க இருந்து அனுப்பிச்சு விடுறத போலீஸை வச்சு நம்ம தடுத்து நிப்பாட்டி பீச்சில் வச்சு சூக்கால வச்சு உடச்சுன்ற வரலாறுல இருக்கு நம்மளுக்கு. இங்க இருந்து நம்மளால அனுப்ப முடியல. இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் அங்கேயும் நடந்துச்சு. ஆனா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அன்னைக்கு நம்ம ஊர்ல நடந்துச்சு, அன்னைக்கு நம்ம மக்களுக்கு நடந்துச்சு, இன்னைக்கு பாலஸ்தீன் மக்களுக்கு நடந்துச்சு, நாளைக்கு அடுத்த இனத்துக்கு நடக்கும். இப்படி பக்கத்து வீட்டுல தானே திருட்டேன், நம்ம வீட்டுக்கு திருடே வரமாட்டேன், நம்ம வீட்டுல ஒன்றும் நடக்காதுன்னு நினைச்சிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது நாளைக்கு எல்லாருக்கும் யாருக்கு வேணாலும் நடக்கும். இது 2 ஆட்களால நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னு நெதன்யாகு அப்படின்னு ஒரு ஆளு, இன்னொன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இவங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நேத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டுருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா பேரும் இது ரொம்ப கண்டுக்கிறவே இல்லை. நெதன்யாகு சொல்றாரு, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மினிஸ்டருக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் இருக்கிற மினிஸ்டர் சொல்றாரு, அமெரிக்கா மட்டும் உங்களை கண்டுக்காம விட்டுச்சு அப்படின்னா நீங்க உலகத்துல தனிச்சு விடப்படுவீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நெதன்யாகு பதில் சொல்றாரு, இஸ்ரேல் அதிபர் இத்தனை குழந்தைங்களை கொடூரமா கொண்ட நெதன்யாகு சொல்றாரு, என் பின்னாடி 140 கோடி இந்தியர்கள் இருக்காங்கன்னு சொல்றாரு. 140 கோடி இந்தியர்கள் நான் ஒரு தான். நான் நெதன்யாகு பின்னாடி இல்ல, இஸ்ரேல் பின்னாடி நான் இல்ல. யாரெல்லாம் இருக்கீங்கன்னு தயவுசெய்து சொல்லுங்க. என்னால அந்த கொடுமையை தாங்கிக்கிற முடியும்.